13 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கும். டே 12 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 13க்கு வாங்க. ஸோ டே 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரபிக் டிசைன். அரபிக் டிசைனில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். நேற்று நம்ம பீகாக்கு போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஷேப் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது நம்ம நேற்று வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கர்வியாக கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேங்கோ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சைட் நான் இப்போ போட்டிருக்கேன். அகைன் நான் இதே மாதிரி ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம எஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதே தான். அதில் வந்துட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கர்வியாகவும் போடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக, இந்த சைட் சின்னதாக கொண்டு வந்து இந்த சைட் பெருசாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த சைட் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, தெரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஆப்போசிட் சைட் போடக்குள்ள இந்த சைட் நம்ம எஸ் வந்து போடுவோம். ஓகே, ஸோ மேலே வந்து கொஞ்சம் குட்டியாக குறுகலாக கொண்டு வந்து கீழே கொஞ்சம் ப்ராடாக்கி. ஓகே, தென் இதே மேலே இருந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தான் நம்ம மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். மேங்கோட பேஸ் இது தான். ஓகே, ஸோ அகைன் வந்து போட்டு காமிக்கிறேன். எஸ் மாதிரி கொடுக்க போகிறோம், ஒரு கர்வியாக எஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, கீழே வந்து கர்வ் மாதிரி லைட்டாக கொடுத்துக்கிறோம். அகைன் இது இப்போ வந்து மேலேருந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே ஷேப் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கீழே எப்படி போடுவோம் அப்படின்றதுலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதில் மேங்கோ நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மேங்கோ போடக்குள்ள ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அவுட்டர் பார்டர் கொடுத்துக்கோங்க. இல்லை முன்னாடி போட்ட மாதிரி போட்டாலும் ஓகே தான், பட் இப்படி போட்டிங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த கர்வோட இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மேங்கோ. ஓகே, அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு இங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். அகெயின் இதில் வந்து ஒரு காயில் மாதிரி கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான். தெரியுதா? ஸோ அவ்வளோதான் மேங்கோ டிசைன். ஸோ இதே வந்துட்டு ஆப்போசிட்டில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் போடக்கலாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து எஸ் கொடுக்கணும். தெரியுதா? ஸோ இதுலேருந்து கொண்டு போயிட்டு இங்கே ப்ராடாக கொண்டு வந்துட்டு அகெயின் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். தெரியுதா? அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே ஷேப்பில் நம்ம 3 கர்வ் கொடுப்போம், அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி போட போகிறோன்னா இதே ஷேப் தான், முன்னாடி கொடுத்த மாதிரியே எஸ் கொடுத்துக்குவோம். இதோட இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு 3 கர்வ் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் குறுகலாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக, அகெயின் இது கொஞ்சம் பெருசாக கொடுத்து இதோட ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி மாதிரி எஸ் கொடுத்துக்கிறோம். இந்த எண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் தென் செகண்ட் லேயர் அண்ட் தென் தேர்ட் லேயர், அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கீழேருந்து ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது மேங்கோ டிசைன் மட்டும்தான். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு போத் சைடு இந்த மாதிரி காயில் மாதிரி கொடுத்துக்கோங்க. பட்டர்ஃப்ளைக்கு போடுவோம் தெரியுமா முன்னாடி? ஸோ அந்த மாதிரி போத் சைடு கொடுத்துக்கோங்க, மேலே அப் அண்ட் டவுன். ஸோ இதுலேருந்து ஒரு கர்வ், அகெயின் இதுலேருந்து ஒரு கர்வ். நம்ம ஃப்ளாரில் போட்டிருக்கோம் இல்லை, ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ளார் நம்ம இப்படி போடுவோம், பட் அதில் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைனில் போடுவோம், இதில் வேறு மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப் என்னன்றதை நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி எஸ் கொடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் பிளேசஸில் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு எஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் கீழே ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து முன்னாடி நம்ம 3 போட்டோமா, இப்போ ஜஸ்ட் 2 மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? அகெயின் இதை வந்து இந்த சைட் போடுறோம். ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துக்கோங்க, தென் வந்துட்டு எஸ் மாதிரி ஒரு சைட் பெருசாகவும் ஒரு சைட் சின்னதாகவும், அகெயின் இதுலேருந்து அண்ட் தென் அகெயின் இதில், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் சும்மா பேசிக்காக கொஞ்சம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போடுறோம். போத சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சி மாதிரி கொடுத்துக்கிறோம். அகைன் இதுலேருந்து கவ், இதுலேயே 3 கூட போடலாம். ஓகே, ஸோ நமக்கு ஹேண்டில் எவ்வளோ பெருசு வேணும், அந்த இடத்துல எந்த மாதிரி போட்டால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது பொறுத்து தான். ஓகே, கொஞ்சம் குறுகல் ஆக்கிட்டே போகிறேன். தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் பெருசாகவும், அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாகவும், அதுலேருந்து அகெயின் சின்னதாக, அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ இதுக்கு முன்னாடி ஷேப்ஸ் எப்படிலாம் போடலான்னு பார்த்தோம். இப்போ அந்த ஷேப்ஸ் போட்டு அவுட்டர் எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மேங்கோ ஷேப் போட்டுக்கிறேன். இப்போ கீழே பக்கமாக போட்டு காமிக்கிறேன். நம்ம எப்படி ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் கீழேருந்து ப்ராடாக கொடுத்து அப்புறம் மேலே கொஞ்சம் குறுகலாக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேங்கோ போட்டேன்னா, யூஷுவலான பேஸ் போட்டேன்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு லைனு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப தள்ளி இல்லை, கொஞ்சம் மைல்டாக தள்ளி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சும்மா ஒரு பேஸ்லி மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் அகெயின் வந்துட்டு ஒரு ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுறோன்றதை யோசிச்சு பண்ணுறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போட போட ஈஸியாக வந்துடும் ஹம்ஸ். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்குறோம். ஓகே, ஸோ இதோடவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதுக்கு மேலே ரிங் ஹம்ஸும் கொடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக ரிங் ஹம்ஸ் கொடுப்போம் இல்லையா, இதோட கொஞ்சம் பெருசாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு ஷேப்பாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்து அதில் ஒரு காயில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷேப் போடாமல் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது மாதிரி. ஓகே, இதுக்கு மேலே அகெயின் ஒரு லைன் கொடுத்து தென் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, தெரியுதா, இங்கே ஷார்ப்பாகவும் இங்கே ப்ராடாகவும் இருக்கிறது. அண்ட் தென் இதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி மேங்கோ ஷேப் எப்படி போட்டோன்றதை பார்த்தீங்க. அகெயின் இது போடுறப்போ இதை விட இது பெருசாகவும் இதை விட இது பெருசாகவும் நெக்ஸ்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை விட இது பெருசாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ அகெயின் இதுலேருந்து இதுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற ரெஃபரன்ஸ் ஷீட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபைனல் வீடியோட எண்டில் காமிப்பேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அகெயின் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் அகெயின் இதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு பேஸ்லி கொடுக்கலாம், இல்லை நார்மலாக வந்துட்டு லீஃப் போடுவோம்ல அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது மேலேயே பேஸ்லி போடக்கூடாது. ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு அதில் தான் நீங்கள் வந்துட்டு ஹம்ஸோ இல்லை ரிங் ஹம்ஸோ என்ன கொடுக்குறீங்களோ டாட்டை கொடுக்கலாம், எது வேணாலும் அதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக மட்டும் போடுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேங்கோவில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே அகெயின் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரிங் ஹம்ஸ் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ஜஸ்ட் குட்டி குட்டி கர்வாக கொடுத்து அதில் ஜஸ்ட் ஃபில்லிங், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இதில் வந்துட்டு நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு டாட் டாட் டாட், அவ்வளோதான். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப் நான் போட்டு காமிக்கிறேன். இதில் வேறு என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகெயின் நான் மேங்கோ போட்டுக்கிறேன். ஓகே, போட போட ஹேண்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். கொஞ்சம் ட்ராக் பண்ணி மட்டும் போடுங்க. ஓகே, நோட்டோ இல்லை கிளைண்ட்டோட ஹேண்ட்லேயோ டச் பண்ணாமல் கொஞ்சம் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டேன்னா அகெயின் இதுக்கு மேலே நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுக்காம வேறு என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டேன்னா அகெயின் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு லைன் கொடுத்துட்டு அதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேங்கோவையும் நான் கொடுக்குற டிசைனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிடில் உள்ள லைன். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் வந்துட்டு லீஃப் வந்து கொடுத்துக்கிறேன். தெரியுதா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கர்வ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். அகெயின் ஒரு லீஃப் கொடுத்துட்டு அதில் ஃபில் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை இது பண்ணுறது மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அகெயின் இதுலேருந்து சும்மா ஒரு 2 லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷேப் போட்டோம் இல்லையா எஸ்ல, ஸோ அந்த ஷேப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கிட்ட ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேங்கோ கூட இதுக்கு மேலே நீங்கள் மேங்கோ கூட கொடுத்துக்கலாம், ஆரல்ஸ் ஃப்ளார் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இன்னொன்று நான் வந்து குட்டியாக போட்டு காமிக்கிறேன், குட்டி மேங்கோவில் எப்படி போடுவோம் அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டியாக ஒரு மேங்கோ போட்டுக்கிறேன். அகெயின் அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு ரெஃபரன்ஸ் லைன் யூஷுவலாக கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்.
ஓகே. ஸோ அகெயின் வந்துட்டு இதில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இந்த லைன் உங்களுக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதில் பேஸ்லி கொடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல நான் லீஃப் கொடுத்துருக்கேன்ல, இது மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அகெயின் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி போட்டேன்ல அதே மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். அகெயின் இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கர்வ் கொடுத்து அதில் ஃபில் பண்ணல, இதில் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கோம், இதில் கர்வ் கொடுத்து பண்ணியிருக்கேன். அகெயின் இதை விட கொஞ்சம் பெருசாக இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைடு குறுகலாகவும் நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாகும். ஸோ இப்போது இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் ஃப்ளார் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலாக ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கொடுப்போம் இல்லையா, இந்தியன் மெஹந்தியில், அந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது மேலே நான் மேங்கோ ஷேப் குட்டியாக ஒன்று போட்டுக்கிறேன். போட்டோம்ல இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு 2 பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணது, நான் உங்களுக்கு வீடியோ டைமில் காமிக்கிறேன். ஓகே. தென் வந்துட்டு இதுக்குள்ளே எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மேங்கோ ஷேப் போட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரு மேங்கோ ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைட் பெரிய எஸ்ஸில், ஒரு சைட் பெரியஸாகவும், ஒரு சைட் சின்னதாகவும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் செக்ஸ் மட்டும் போடலாம். இப்போ நான் செக்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நமக்கு தெரியும்ல சின்ன சின்ன செக்ஸ் போட்டு அதில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ போட்டேன்னா இதில் நான் வந்துட்டு ஆல்டர்னேட் ஷேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதில் கொஞ்சம் பெருசாக போட்டு எப்படி போடலான்றதை காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய மேங்கோவாக போட்டுக்கோங்க. ஸோ ஹேண்டை பொறுத்தது, டிசைனை பொறுத்தது, நீங்கள் எந்த மாதிரி எந்த அளவுக்கு பெருசாக கொடுக்குறீங்க அப்படின்றது தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் எப்படி ஃபில் பண்ணுன்றதை காமிக்கிறேன். ஓகே. ஸோ போட்டுட்டேன்னா இப்போ வந்துட்டு இதில் ஒரு கர்வ் கொடுத்து நான் ஷேட் பண்ணுறேன். நம்ம கர்வ் ஷேட் எப்படி பண்ணுவோன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அகெயின் இதுக்கு மேலே ஒரு லைன், அகெயின் ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அகெயின் வந்துட்டு ரிங் ஹம்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஹம்ஸ் கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் ரிங் ஹம்ஸ் கொடுக்குறேன். இதில் எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இதை ஹைலைட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மேலே அகெயின் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லீஃப் போடுறேன். குட்டி குட்டி லீவ்ஸ் போட்டுட்டு அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கர்வ் கொடுத்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஒரு குட்டி குட்டியாக இதை சுற்றி எப்படி கர்வ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் போட்டுட்டு அதை நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இது ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தென் இதை வந்துட்டு ஜஸ்ட்டு லைன் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஹைலைட் பண்ணக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹைலைட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எண்டில் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ஹைலைட் பண்ணக்குள்ளே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு க்ளோஸ்டு கர்வ், ஓப்பன் கர்வ் கொடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. லீஃப்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லீஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ லீஃப் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. என்னென்ன மாடலில் லீஃப் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன லீஃப் யூஸ் பண்ணுவோன்னு காமிக்கிறேன். முன்னாடி வந்துட்டு நம்ம மேங்கோ ஷேப் பார்த்தோமா, இப்போ வந்துட்டு இதில் லீஃப் எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் என்னால் கவர் பண்ண முடியும் நிறைய டிசைன்ஸ். ஓகே. முன்னாடி நம்ம வந்துட்டு கர்வியாக உள்ள லைனில் லீஃப் எப்படி போடலான்றது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுத்து ட்ராக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுக்குறோம், அதில் குட்டி குட்டி லீஃப் கொடுக்குறோம். ஓகே. ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறோம், அதில் குட்டி குட்டி லீஃப் கொடுத்து அதை ட்ராக் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நிறைய இருக்குது லீஃபில். ஓகே. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியர் ட்ராப்ஸ். இதுக்கு வந்துட்டு சிங்கிள் லைனும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் டபுள் லைன் கூட கொடுத்துக்கலாம். இது மாதிரி சிங்கிள் லைன்லேயும் கொடுக்கலாம், இல்லை டபுள் லைன்லேயும் கொடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு டாட் வச்சு அதை ட்ராக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுத்து ட்ராக் பண்ணியிருப்போம். டியர் ட்ராப்ஸில் ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுத்து அதை ட்ராக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய லீஃப் போடுவோம் இல்லையா, போத் த சைடு வந்துட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்குமே நான் வந்துட்டு நடுவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் வெறும் டாட் கொடுத்து ட்ராக் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு பொசிஷன் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து
லைன். ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து பெருசுலேருந்து சின்னதாக்குறோம், ஒரு லைன் கொடுக்குறோம், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு லீஃப். ஓகே, அவ்வளோதான். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ ஒரு லைன் கொடுக்குறோம், கர்வியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், லைனை கர்வியாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறோம். ஓகே, தெரியுதா? ஸோ இது வந்து நம்ம ஹேண்டில் போடுவோம். ஓகே, ஃபிங்கர்ஸில் கொடுக்கக்குள்ளே போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெறும் லைனில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன லீவ்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு லைன் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஜஸ்ட் இப்படி ஒரு லீஃப் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விடுங்க. ஓகே, ஓகேவா? ஸோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபில் பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு சைடு நீங்கள் எம்டியாக பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் லைன் கொடுத்து பண்ணுவோம்ல, லீஃபில் லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு லைன் கொடுக்குறேன், அதில் நான் கொஞ்சம் ப்ராடாக லீஃப் கொடுக்குறேன், ஒரு லைன் அண்ட் தென் அதில் ப்ராடாக லீஃப், லைன் லீஃப். ஓகே, தெரியுதா? இது எல்லாமே நம்ம வந்துட்டு லீஃபோட செஷனில் பார்த்துருக்கோம். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மற்ற எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கர்வ் லைன் வேணால் ஸ்ட்ரைட் லைனே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன், 2 லைனாக கொடுத்துக்கிறேன். இப்போ டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோமா, இதில் வந்துட்டு கொஞ்சம் கர்வியாக, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக அப்படி கொடுக்காம கொஞ்சம் கர்வியாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட்லேருந்து. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, டியர் ட்ராப்ஸே தான், அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் கர்வியாக கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி போட்டிருக்கோமா, இதில் வந்துட்டு நடுவில் ஒரு லைன் மாதிரி குட்டியாக கொடுத்துட்டு அதில் டாட் கூட வச்சுக்கலாம். ஓகே, தென் வந்துட்டு இது மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் போடுறேன், அகெயின் வந்துட்டு ஒரு டாட் கொடுத்து இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் கொடுக்குறேன், ஒரு 2-3 லைன் கொடுத்துட்டு அகெயின் வந்துட்டு லீஃப் போடுறேன், அகெயின் இதில் வந்துட்டு ஒரு சின்ன லைன் லீஃப் போடுறேன், தென் அகெயின் இதில் வந்துட்டு ஒரு டாட் கொடுக்குறேன், தென் லீஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுமா அப்படின்றதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டாக என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நான் ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன், அகெயின் இதில் வந்துட்டு ஒரு லைன், தென் இங்கே வந்துட்டு ஒரு டாட்டு. ஓகே, அகெயின் இங்கே வந்துட்டு ஒரு லீஃபு, தென் ஒரு லைனு, தென் அகெயின் ஒரு லீஃபு, டாட், தென் லீஃப், தென் வந்து ஒரு லீஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன், இதில் வந்துட்டு இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம், கர்வ் கொடுப்போம் இல்லையா, ஃப்ளார் மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் லீஃபு. ஓகே, ஸோ இந்த சைடும் கொடுக்குறேன், ஒன்றும் இல்லை, ஒரு கர்வ் கொடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, தென் இதை வந்துட்டு போட்டுட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, மற்ற எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைன் ஒன்று போட்டு நெக்ஸ்ட்டு லீஃப் ஒன்று போட்டு காமிக்கிறேன், போத் த சைட் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த சைட் கொண்டு வந்து இதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், தெரியுதா? இந்த இடத்துல நான் ப்ராடாக கொண்டு வந்து லீனாக ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 2 லீஃபை ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க, அவுட்டர் லைனை. ஸோ இப்போ வந்துட்டு இதில் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை கொஞ்சம் லீனாக்கிடுங்க, அகெயின் இந்த சைடு ப்ராடாகி லீனா. ஓகே, ஸோ ஒரு லைன் போடுறேன், போத் சைடு ஒரே லீஃப் தான், ஆனால் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற இடம் வந்துட்டு லீனாக இருக்கணும். ஓகே, இங்கே போட்டோம் இல்லையா, இந்த லீஃபே தான். ஓகே, ஸோ லீஃப் போடுறேன், அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் போட்டு அகெயின் அதை வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோடய ரெஃபரன்ஸ் இது தான், தெரியுதா எப்படி ஷேப்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் காமிக்கிறேன். பாருங்கள்,
ஸோ இது வந்துட்டு அவுட்டரில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்றது, தென் வந்துட்டு இன்னரில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே, தென் வந்துட்டு லீஃப். ஸோ லீஃப் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள், தெரியுதா? ஸோ நிறைய இருக்குது, நான் முன்னமேலாக தான் நானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ராக்டிஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.